வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதாக்குமல பசுத்த ஆவிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லா கண்களையும் முடிந்தவர்களாய் தேங்க்யூ ஜீசஸ். அவியானவரே நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே தேவனை நினைத்தவர்களாய் ஆண்டவர் நம்மளை மறவாமல் எல்லா காரியங்களிலும் ஓ தேங்க்யூ ஜீசஸ். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் பலவீன நேரங்களில் சுகம் தந்தீரையா பலவீன நேரங்களில் சுகம் தந்தீரையா சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவடியே சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவடியே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல் எத்தனை பேர் சொல்ல முடியும் எப்பல மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் குறைமுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ குறைமுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து ஈரம் எடுக்க செய்தி ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து ஈரம் எடுக்க செய்தி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ராஜா நன்றி நன்றி ஐயா
ராஜா நன்றி நன்றி ராஜா கோடி கோடி நன்றி ராஜா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பாமகனாக நன்றி செலுத்துகிற இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தது ஓ எல்லா தீமைக்கும் அவியானவர்களை விலக்கி மீட்டு பாதுகாத்தீரே ஓ உமக்கு நன்றி ராஜா எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி அவியானவர்களை மகிமையில சேர்த்து அவியானவர் எல்லா தடங்களையும் உடைத்து ஓ அவியானவர் ஒவ்வொரு காயங்களிலும் எல்லா தடங்களையும் உடைத்து பாயங்களை உயர்த்தி வைத்து எங்களை தெய்வமே ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிற மாட்டோம் ஓ எங்களுடைய தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தீரு ஓ எங்களுடைய குறைவுகளை நினைவாக்கிறீரு அவியானவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல் அப்படியே கடவுளில் எல்லா வாய்களும் தந்தவர்கள் ஓ சகதர கமல துரபா ஒரேபலத ஹந்தல துரா கமல துரபியந்தலபா ஓ இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீர்களே இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீரே ஒவ்வொருவரையும் கத்தாவை நீங்கள் பாதுகாத்தீங்களேப்பா ஓ எந்த ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஓ எங்களுடைய ஜீவனை காத்து அவியானவை உங்களுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி ஓ அவியானவரே துணுக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் இருக்கிறப்பா Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Hallelujah to the Lord. Hallelujah, hallelujah. Shagadura, Handala, Dura, Kabala, Dura, Viandalaba. Oh, Shahadura, Handuri, Kabala, Dura, Viandalaba. Vibaladara Viantala, Oh, Shagadura, Kabala, Dura, Viandalaba. Hallelujah. Narapuvira, oh, you Narapuvira. Banet and Kades and Akari Lokatavinagal, and the Kodu Talapura. The word at Kades Imanatella. Oh, at the word at Nagadeli Kodekula. In the Mayagal Belapato, Pasinabato. Oh, Managal Pasitama, Katavi, at the word at the Kare. Takapuri, oh, you can Kurba Saviraga. Oh, you can Kurba Saviraga. Oh, hallelujah. Hallelujah. Amen. Kirubayal Lady Crow. And then Kirubayal Lady part of the party. They will not have a good for the Toma.
கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். உற்சாகமாக தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவராக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் வல்லமையை வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். Thank you Jesus. எங்களுடைய டேலண்ட் இல்லைப்பா, எங்களுடைய காயங்களில் உங்களுடைய கிருபையினால் மாத்திரம் பண்ணுவேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. உலகத்திலிருந்து கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் உங்க கிருபைப்பா. ஓ கிருபை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபையாலே நினைக்கிறோம் தேவ கிருபையால் வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது ஓ தேங்க்யூ ஜீசஸ் வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 அப்பா எங்களுடைய காரியங்கள் இல்லப்பா காணாக எப்போதும் நிர்மூலமாகாது எப்போதும் அவங்களுடைய சுத்த கிருபையாக அவையானவை எங்களுடைய எல்லா காரியங்களிலும் பாராக போய் அவையானவை நீங்கள் மாத்திரம் எங்களை நிலைநிறுத்திருக்கீங்க நீங்கள் மாத்திரமே எங்களை நிலைநிறுத்திருக்கீங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆயத்திலிருந்து கிருபையால் நிலைநிற்கிறோம் உங்கள் கிருபையால் நிலைநிற்கிறோம் கிருபையால் நிலைநிற்கிறோம் உங்கள் கிருபையால் நிலைநிற்கிறோம் ஓ கிருபை 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 இல்லைன்னா நான் என்னைக்கும் ஆயிடுச்சு நீங்க மாத்திரமில்லை என்ன ஓ என்று வர மண்ணோடு மண்ணாயிரும் நீங்க மாத்திரம் போதும் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து அவையானவையே என்னுடைய வேதனையிலிருந்து கட்டாவே என்னுடைய விடுதலையாக்க அவையானவையே எனக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உங்கள் கிருபையினால் எங்களை முடிசூட்டு வழி நடத்துகிறதே நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டோம் ஓ மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் கூட வாயுகளை தாண்டவங்க சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட என்னுடைய வாழ்க்கையில எல்லாவுமாக என்னுடைய வாழ்க்கையில எல்லாவுமாக அவியானவை என்னுடைய நெருங்கின உறவாக ஓ நான் நேசிக்கிற ஒரு ஸ்நேகமாக ஓ உள்ளத்தின் ஆழத்தின் ஓய்வெடுப்பார் சொந்தமென்று
சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆவியானவரை செய்த நன்மை கண்டுகளாக ஆவியானவரை எத்தனையோ காயங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களப்பா. இந்த வருடம் முழுவதும் கத்தாவே எல்லாம் நன்றி சொல்லுவோம். தண்ணீர்களிலே நடந்து வந்தோம், அக்னியின் வழியாக நடந்து வந்தோம், வனாந்தரமான பாதையிலே நடந்து வந்தோம். ஆனால் எந்த இடத்துல உங்க கை கொதுங்கி போகலையே, எந்த இடத்துல உங்க கையங்களை விட்டு கொடுக்கலையே. எல்லா காயங்களையும் எங்களை நடத்தி வந்தீரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம். ஓம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் மேலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் மேலனானே. நான் மேலனானே, நான் மேலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அப்படி எல்லா கால்களை தட்டி நாங்கள் உயர்த்துவோம். Ribala shagadara handala dura kabala dura bihandala labo. Oh ribala dura bo shantula dura bihandala labo kabala dura bihandala labo. Oh ये पसंद पड़ता है. Oh ये नाना पुविराग है. ये भी अभिषेक नाला है. ये भी कर्म नाला है. Oh ये नाना पुविराग है अच्छा. Oh ये बहादला दura shagadara bala dura kabala dura bala. Hallelujah 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 ucap berkat Tuhan. Hallelujah, hallelujah Tuhan. நேரம் மட்டும் கத்தாவே நீங்கள் மகிமைப்பட்டீங்க. இடையுக்கும் ஒவ்வொரு பொழுதும் கூட கத்தாவே உங்களுடைய காத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால கத்தாவே எங்களோடு நீ இடைப்பட வேண்டுமா சொல்லுகிறோம். இன்னும் நாங்கள் உங்கள் சேர, இன்னும் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த என்னென்ன காயங்கள் தடையாக இருக்கிறதோ அவற்றை யாவற்றையும் எங்களை விட்டு விலக்கு. நாங்கள் முன்னேறி செல்லவும் எங்களுக்கு உதவி செய்வதாக தகப்பன. ஒரு வார்த்தையினால் இடைப்படுவீராக. நாங்கள் பரிசுத்தமடைய உதவி செய்வோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்துக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் சோத்ரம். ஹல்லேலூயா. இன்று நாம் வசனங்களை தியானிக்கும் போது ஒரு சிறிய ஜபத்தோடு தியானிப்போம். ஹல்லேலூயா. சோத்ரம்
சோதரம் தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உங்களுக்கு கொடான கொடி சோதரம் அப்பா. நன்றி தகப்பனே, நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கொடான கொடி சோதரம் ராஜா. நீங்கள் பிரயோஜனமான வார்த்தைகளை எங்களிடத்தில் நீங்க பேசுங்க தகப்பனே. ஆவியானவர் பேசும்படியாய் கர்த்தாவே உதவி செய்யுங்க. உயிருள்ள வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வரட்டும் ராஜா. அல்லேலூயா. பரலோக வார்த்தை எங்களை தொடட்டும் தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் தகப்பனே. நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க, எல்லாவற்றிலும் நீங்க இருங்க தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சோதரம், சோதரம். அல்லேலூயா. இன்று நாம் இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்புல தியானிக்க போகிறோம். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதுக்கு எஸ்தர் செய்த காரியங்கள், இந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதற்கு எஸ்தர் என்னென்னலாம் செஞ்சாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூதரின் சத்ரு யாரு? ஆமான். அல்லேலூயா. இந்த இடத்துல யூதரின் சத்ரு ஆமான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவன் ஒரு விஷயத்தை காரியத்தை மாறுதலா முடிய பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட டெடிகேஷனை எதிர்பார்ப்பாரு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட அதற்கான டெடிகேஷன் இருக்குதா? அல்லேலூயா. அதற்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாரு. அல்லேலூயா. நான் ராஜாவுக்கு யாரு? எஸ்தர் குமாரத்தி பிடித்தமானவள். அல்லேலூயா. முதலில் தேவ சமூகத்தில் அவங்க என்னதான் அவருக்கு பிடிச்சிருந்தாலும் அங்க என்ன செஞ்சார் எஸ்தர் ராஜாத்தி? காத்திருந்தாள். தேவ சமூகத்துல போய் காத்திருந்தார். அல்லேலூயா. காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. எங்க போய் காத்திருக்கணும்? தேவ சமூகத்தில். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு முன்னே என்ன செஞ்சா? தேவ சமூகத்துல காத்திருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்பு எஸ்தர் பாத்தீங்கன்னா ராஜா ரொம்ப நேசிச்சாரு. ஆனாலும் இங்க அதெல்லாம் நம்மளை சுத்தி உள்ளவங்கள நம்ம என்னதான் நம்மள பாத்தீங்கன்னா நல்லா அழகா பாத்துக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்க போயிடணும். அல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா எஸ்தர் என்ன செஞ்சாங்க? 8ஆம் அதிகாரம் எஸ்தர் 8:3ஆம் வசனம். பின்னும் எஸ்தர் ராஜா சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அல்லேலூயா. ஆகாயனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணுகிறார்? எஸ்தர் ராஜாத்தி விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோதரம். இந்த இடத்துல கண்ணீரோட சேர்ந்த விண்ணப்பம். அல்லேலூயா. கண்ணீரோட கூடிய விண்ணப்பம். ராஜா சமூகத்தில் போய் பாதங்களில் விழுந்து. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன செய்யறா? கண்ணீரோடு ஜெபம் செய்கிறாள். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ராஜா முன்னாடியே சொல்லிட்டாரு. இங்க இது 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல படிக்கிறோம். ஆனா ராஜா ஆல்ரெடி அவருக்கு என்ன எஸ்தர்ட்ட என்ன சொல்லிட்டாங்க? எஸ்தர் 5:3. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஆமென். அல்லேலூயா. இங்க அநேக நம்மளை சுத்தி உள்ளவங்களா என்ன நம்மளுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா பின்னாடி எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா தேவ சமூகத்துல நின்று நீங்க ஜெபம் செய்து எல்லாரும் ஃபேவரா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க தேவ சமூகத்துல இங்க என்ன செய்யறாங்க? எஸ்தர் ராஜாத்தி மன்றாடுகிறாள், கண்ணீரோடு மன்றாடுகிறாள். அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் என்னதான் நம்மளை சுத்தி ஃபேவரா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி போய் நீங்க ஃபர்ஸ்ட் மன்றாடிட்டு வந்துடணும். ஆண்டவரே, இந்த காரியங்களை நீங்க மாறுதலா முடிய பண்ணுங்க. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, தேவன் நமக்குள்ள இருக்கிறவரு உலகத்தில் இருவர் காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. அதனால இந்த வசனங்கள் ஒரு டைம்ல 2 டைம்ல 3 டைம் சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் இதே வசனம் இருக்குது. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் இதே வசனங்கள் இருக்குது. 3 முறை இங்கு இந்த வசனங்களை கொண்டு அவர் உறுதிதனப்படுத்துகிறார். அல்லேலூயா. 2 முறை ஆண்டவர் சொல்லிட்டாலே நம்மளுக்கு உறுதிதனமாகும். இந்த இடத்துல 3 இடத்துலையும் என்ன சொல்றாரு? ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, நம்மளுக்கு எல்லாம் ஃபேவரா இருக்குது. எஸ்தர் இடத்துல நம்ம இருந்தா ராஜாவே சொல்லிட்டாரு, இனிமேல் எதுக்கு அப்படின்னு நம்ம போயிருப்போம். ஆனா இங்க எஸ்தர் ராஜாத்தை என்ன செய்யறாங்க? தேவ சமூகத்துக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சிடறாங்க? பாதங்களில் விழுந்து அழுது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அந்த ஆமான பத்தியும் ஓகே, அவருக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டா. அவங்க செஞ்ச என்னென்ன கொடுமைகள் செஞ்சாரு யூதர்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டா. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனாலும் இங்க தேவன் தேவ சமூகத்துல எஸ்தர் ராஜாத்தி போய் அமர்றாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம சாதாரணமா ஜெபம் செஞ்சிடலாம். ஆனா தேவன் என்ன செய்வாரு? நம்ம கண்ணீரோடு செய்கிற ஜெபம், அல்லேலூயா, உண்மையான கண்ணீர், அல்லேலூயா, அந்த கண்ணீரோடு செய்கிற ஜெபத்தை தேவன் கேட்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு நீங்க ஜெபம் செய்யும் போது காரியங்களை அங்கு தேவ சமூகத்தை அசைக்கக்கூடியதா இருக்கும். நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யும்? கண்ணீரோட நீங்க ஜெபம் செஞ்சீங்கன்னா தேவ சமூகத்துல அசைக்கக்கூடியதா இருக்கும். அப்போ காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய ஜெபம் எஸ்தர் ராஜாத்தி போல இருக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சாங்க? கண்ணீரோடு ஜெபம் செய்து மன்றாடினாங்க. தேவ சமூகத்துல போய் மன்றாடினாங்க. அந்த இடத்துல காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன். அல்லேலூயா. சோதரம். அதே போல பாத்தீங்கன்னா லாசரை பற்றி நம்ம பார்க்கிறோம். லாசர் பாத்தீங்கன்னா மரித்தான். அல்லேலூயா. இயேசு உயிரோடு அவரை எழுப்பினார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன இருக்குது? இயேசுவிடம் மார்த்தாள் பேசுகிறாள். என்ன பேசுறா? நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லுறா. அல்லேலூயா. அல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றாள். அதற்கு மார்த்தாள் என்ன சொல்றாங்க? திரும்ப யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. இங்க என்ன செய்யறது? இயேசுவோட மார்த்தாள் என்ன செய்யறாங்க? உரையாடுறாங்க. அல்லேலூயா. உரையாடுறாங்க. என்ன செய்யறாங்க? அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன, நான் நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறத மார்த்தாள் சொல்றாங்க இந்த இடத்துல. அதே பாத்தீங்கன்னா அதே சமயம் வேற மரியாள் வராங்க. ரெண்டாவதா யார் செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் மார்த்தாள் பேசிட்டாங்க, ரெண்டாவது மரியாள் வராங்க. அதே சேம் டயலாக் தான். அதே பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 24க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரும். யோவான் 11ஆம் அதிகாரம் 24க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே சேம் டயலாக் தான் மரியாளும் பேசுறாங்க. அல்லேலூயா. யோவான் 11:32 அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 32வது வசனம், இயேசு இந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ஆண்டவர் பாதத்துல விழுந்து சொல்றாங்க. யோவான் 11:33 அதிகாரம் 33வது வசனம், அவள் அழுகிறதை அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன செய்யறாங்க? நம்ம அழுதா என்ன யார் அழுவா? இயேசுப்பாவும் அழுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் சாட்சி. அல்லேலூயா. அதனால இயேசு இங்க என்ன சொல்கிறார்? அவனை எங்க வைத்திருக்கீங்க? அவங்க கலங்கினதை பார்த்து என்ன சொல்றாங்க? மரியாள் கலங்கினதை பார்த்து இயேசுப்பா இங்க என்ன செய்யறாங்க? அவனை எங்கே வைத்திருக்கிறீர்? அல்லேலூயா. மார்த்தாள் இங்க என்ன சொன்னா? அதேதான் இங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மார்த்தாள் இங்க நீங்க இருந்திருந்தீங்கன்னா இயேசுவே என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறத மார்த்தாள் சொன்னாங்க. அதேதான் மரியாள் சொன்னாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்க
கான்வகேஷன் இப்ப பேசுனாங்க, இவங்க அழுதாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வித்தியாசம் தான். அழுகுறது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா யோவான் 11:33 என்ன சொல்கிறது? அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி, அல்லேலூயா, ஆவியிலே அங்க கலங்குறார் ஏசப்பா. அல்லேலூயா. அப்போ அழுகுறாங்க அவங்களும். அல்லேலூயா. கலங்கி துயரம் அடைந்தாருங்கிறது வசனம். அப்போ ஒரே ஒரு என்னங்கிறது, ரெண்டு பேரும் ஒரே விஷயம்தான், ஒரே காரியம்தான், ஒரே ஒரு விஷயம்தான் டிஃப்ரெண்ட். அழுறாங்க. யாரு? மரியாள் அழுகுறாங்க, மார்த்தாள் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணீரோடு ஒரு ஜெபத்தை நம்ம செய்யறோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அதை கேட்பாரு. அல்லேலூயா. ஏசப்பா என்ன செய்வாங்க? அதை கேட்பாங்க. நம்ம கலங்கினோம்னா அவங்களும் அந்த இடத்துல அழுவாங்க. ஏன்னா இங்க வசனம் இருக்குது. ஏதோ வந்து நம்மளா ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து வசனத்தோட சொல்றோம். கலங்குனார் இயேசு, அங்கு கலங்குகிறார் ஏசப்பா. இயேசு சுவாமி எங்கன்னு என்ன செய்யறாங்க? அழுறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு அப்பாவா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்க விண்ணப்பத்தோட என்ன செய்யணும்? கண்ணீரை விட்டு நீங்க அழுது ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்வாரு? நம்மளை பார்த்து, என் மகன் அழுறாளே, என் மகன் அழுகிறானே அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்தை, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீங்க எதுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, தேவன் இன்று உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் தான், ஒரே சம்பவம் தான். ஆனா அந்த இடத்துல நம்ம அந்த சொன்ன விதங்கள், அல்லேலூயா. மார்த்தாள் வந்து சொல்றாங்க, மரியாள் அழுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காரியங்கள் என்ன மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெப குறிப்பு தேவ சமூகத்தை அசைக்கக்கூடியதா இருக்கணும். ஏன்னா தேவனோட இருதயத்தோட பேசக்கூடிய ஜெப குறிப்பா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு எதற்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்தை கண்ணீரோடு உண்மையுள்ள இருதயத்தோடு நீங்க அந்த ஜெபத்தை செய்யும் போது தேவன் அதை கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வந்து தேவ சமூகத்தையே அசைத்து பார்க்கும். அல்லேலூயா. அப்போ கண்ணீரோடு நீங்க விதைச்சீங்கன்னா அதை கம்பீரத்தோடு அறுப்பீங்க. அல்லேலூயா. சோதரம் சோதரம். இந்த நாளிலும் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவீதை பற்றி பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 51 ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பச்சைபாலிடம் பாத்தீங்கன்னா தாவீது தவறு செஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்படுகிறதா சங்கீதம் 51. அந்த முழு சங்கீதத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முழு சங்கீதத்திலையும் அவர் என்ன செஞ்சிருப்பார்? தாவீது தன்னை பற்றி புலம்பி இருப்பார். ஒரே ஒரு வசனம் எடுத்துக்காட்டா நான் என்ன சங்கீதத்துல 51:10 சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அழுது புலம்புகிறார். அல்லேலூயா. சோதரம். இங்க என்ன சொல்றாரு? எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, என்னிலே சுத்த சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் அப்படின்னா எனக்குள்ள சுத்தமான இருதயத்தை வைங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நிலைவரமான ஆவி, நிலைவரமான என்ன? ஒரே ஆவி. நான் இப்படி அப்படி சாயக்கூடாது ஆண்டவரே. எசப்பா, நான் உங்க முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? நிலைவரமான ஆவி உங்க முன்னாடி நான் அப்படி இருக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு கிருபை பாராட்டணும். அல்லேலூயா. அதை தான் அந்த ஜெபத்தை இங்க அவர் செய்யறாரு. அல்லேலூயா. அதனால அவர் ராஜ்யம் திரும்ப அவர் விழுந்தாலும் திரும்ப கட்டப்படுவதற்கு அவர் அழுகை. அல்லேலூயா. சோதரம். இந்த இடத்துல அவர் புலம்புறாரு. என்னன்னா அவருடைய மன குமரல் எல்லாமே 51வது சங்கீதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும், எப்படிலாம் அவர் புலம்பி இருப்பாருன்னு. அதனால நீங்க இன்றைக்கு எந்த சூழ்நிலையில என்ன தவறு செஞ்சிருந்தாலும் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்லக்குள்ள தேவன் அதை கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ இருதயத்தை உடைக்கக்கூடிய ஜெபம் இங்கு தாவீது செல்கிறார். அல்லேலூயா. அவன் திரும்பவும் தாவீதோடைய ராஜ்யபாரம் திரும்பவும் நிலை நாட்டினதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த இடத்துல ஜெபம் செய்கிறார், அழுது. அல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் திரும்ப கட்டப்படுவதற்கு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபை பற்றி பார்க்கலாம். அல்லேலூயா. சோதரம். யாக்கோபு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. யாக்கோபை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படியாப்பட்டவர் என்று எல்லாருக்கும் அநேக காரியங்கள் நம்ம வாசிப்போம். இப்போ ஒரே ஒரு வசனம், ஆதி ஆகமம் 32:26. அல்லேலூயா.
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. ஆதியாகமம் 32:27 வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஆதியாகமம் 32:22 வசனம். அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடும் போராடி கொண்டாயே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க இங்க பிளானே கிடையாது. அல்லேலூயா. இந்த இடத்துல 32 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏசாவுக்கு பயந்து புலம்புறாரு. அல்லேலூயா. அவரை தேற்றுறதுக்கு தான் இந்த இடத்துல ஆண்டவர் வராரு, தேவன் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல எதுக்காக வராரு? யாக்கோபை தேற்றுறதுக்கு. ஏன்னா அவர் அழுறாரு. ஏன்னா இங்க வசனம் வந்து அழுறாருன்னு இல்ல, போராட்டம்னு இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஓசியா 12:4 வசனத்துல அவர் அழுதாருன்னு இருக்கும். அல்லேலூயா. பின்பு வருகிறதுல நான் படிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லைங்கிறாரு. அல்லேலூயா. சோதரம். அவர் நான் போகட்டும் 32:26 வசனத்துல சொல்றாரு. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? நான் உங்களை போட மாட்டேன். அப்போ என்ன சொல்றாரு? போராட்டம் போராடுறது மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதே வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 35:9 வசனம். யாக்கோபு பதன் ஆராபிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து 32:10 இப்போது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கான தருணம். இந்த இடத்துல தான் காட்ஸ் பிளான் என்ன? இந்த இடத்துல தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. 35 ஆதியாகமம் 35. ஆனா அவர் ஆசீர்வாதத்தை எங்க வாங்கிட்டாரு? 32 வாங்கிட்டாரு. அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் எனப்படும், உன் பேர் என்ன பண்ண? இஸ்ரவேல் எனப்படும். இதுக்கு முன்னாடி 32 அவர் ஆசீர்வதிக்கவே வரல. 35 தான் அவரா வராரு. ஏன்னா இந்த இடத்துல 35 அதிகாரத்துல ஒரு இடத்துல கூட யாக்கோபு அழுதார் புலம்புனார்னு இல்ல. ஆனா தேவனோட பிளான் என்ன? 35 அதிகாரத்துல தான் அவரை ஆசீர்வதிக்கணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவர் எங்க வாங்கிட்டாரு? 32 வாங்கிட்டாரு. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். எப்படி பெற்றுக்கொண்டான்? அவன் போராடினான்னு 32 வசனத்துல இருக்குது. என்ன சொல்றாரு? போராடின. அப்ப என்ன சண்டை போட்ட மாதிரி ஒரு வசனம் இருக்கும். ஆனா இதே வசனம் வந்து ஓசியா 12:4 வசனத்துல அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. இதுதான் முக்கியம் இந்த இடத்துல. அவன் அழுது கெஞ்சினான் அப்படிங்கிறது. அல்லேலூயா. பெத்தேலில் அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலே நம்மோடு பேசினார். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி போராடினா? அழுது கெஞ்சி போராடினாங்கிறது இந்த வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. ஓசியாவில் அப்போ வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பதன் அரபில் வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்க வாங்கிட்டான்? பெத்தேலே வாங்கிட்டான். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு முன்பு கூட்டியே அந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். அவன் அழுது புலம்புகிறான். அல்லேலூயா. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் அழுதுக்குள்ள இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வீட்டுல இருக்கக்குள்ள அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதட்டணும், அது கொஞ்சம் அழாம இருந்ததுன்னா ஒண்ணு திட்டுவோம், அடிப்போம். ஆனா அதே பாத்தீங்கன்னா அழுதுடுச்சுன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு போக மனசே வராது. உலக மனுஷன் நம்மளுக்கே எப்படி இருக்கும்ல, பரம தகப்பன் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ இங்க யாக்கோபு என்ன செய்யறாரு? அழுகிறாரு. அதனால கெஞ்சினான்ங்கிறது வசனம் இருக்குது. அல்லேலூயா. அதனால அந்த இடத்துல தேவன் அவரை விட்டு போகவே அவருக்கு மனசுல, ஏன்னா அழுதுட்டே இருக்கான். இப்போ நம்மளே சொல்றோம், நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டை விட்டு கிளம்புறப்புல நம்ம கிளம்புறோம், போங்க அழுதுன்னா என்ன செய்வோம்? போக மாட்டோம். அதே மாதிரிதான் இங்க என்ன செய்யறாரு யாக்கோபு? போங்க, நான் போறேங்கிறாரு. போங்க போங்க அப்படின்னு ஒரு அழுது சொல்லியிருப்பார் போல. அப்போ தேவன் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாரு? அவரை ஆசீர்வதிக்கிறாரு. 35 வர வேண்டிய ஆசீர்வாதம் 32 வாங்குறாரு. அப்போ இங்க என்ன செய்யறாரு? யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதத்தை எங்க 32 கொடுக்குறாரு. அப்போ இங்கேயும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா சோதரம். அப்போ கண்ணீரோடு விதைக்கிற விதையெல்லாம் என்ன செய்யறது? கம்பீரத்தோடு அறுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்துல நம்ம அழும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் பரம தகப்பன் உண்மையான அழுகலா இருக்கணும். அல்லேலூயா. அந்த அழுகு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு அழுகு அதுக்கு ஒரு அழுகுன்னு அழுதிங்கன்னா தேவ சமூகத்துல நம்மளால நிக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல நம்ம வந்து கெஞ்சி மன்றாடி அழுது வேணா காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா இதே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா துணிகரமா எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்ட முடியாது. அல்லேலூயா சோதரம். அப்போ எல்லாரும் நிறைய பரிசுத்தவான்களை பாத்தீங்கன்னா அழுது கெஞ்சி காரியங்கள் வாய்க்க பண்ணியிருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா அது காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா வாய்க்க பண்ணணும்னா தேவ சமூகத்துல உண்மையா நீங்க அழுது புலம்போது தேவன் அதை கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் ஆகாரை பற்றி சொல்கிறது. ஆதியாகமம் 21. அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா சோதரம். இங்க ஆகாரை பற்றி நம்ம அநேக காரியங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகார் வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த ஆபிரகாமை திருமணம் செய்கிறாங்க. அந்த இடத்துல திரும்பவும் சாராளுக்கு குழந்தை பிறக்கிறதுனால திரும்ப அவர்கிட்ட ஒரு தண்ணீரை மட்டும் கொடுத்து ஆபிரகாம் அனுப்புகிறார். அல்லேலூயா. இது வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறாருங்கிறது. அந்த தண்ணீர் தீர்ற மட்டும் அந்த அம்மா வனாந்தரத்துல நடக்கிறாங்க. நடந்து தண்ணீர் தீந்து போனோன்னு அந்த குழந்தை இறக்குறத என்னால பார்க்க முடியாதுன்னு அவங்க எட்ட போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறது? 21 சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திற்கு தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்கிறார். அல்லேலூயா. யார் சத்தத்தை கேட்டது? வனாந்தரம் என்னங்க தனிமையில இருக்கிறது. வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப ஆகார் சத்தத்தை கூட கேட்கல. யாரோட சத்தத்தை கேட்கிறாரு? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று டைரக்டா வானத்திலிருந்து ஒரு குரல் பேசுது ஆகார்ட்ட. அல்லேலூயா. அது போல நம்ம சமயத்துல இந்த நம்ம தனிமையா இருப்போங்க. இந்த வாழ்க்கையில வந்து தனிமை இருக்கும். வனாந்தரம்னா என்ன? யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க தனிமையில ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? தனிமையில அழுது கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு தேவன் உங்க சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க காரியம் என்ன என்று மகளே நீ என்னிடத்தில் சொல்லுங்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் விசாரிக்கிறேன், உனக்கு ஆறுதல் செய்கிறேன், உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறேன் என்கிறார். அல்லேலூயா சோதரம். தேவன் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இங்க ஆகாரின் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஆகாரிட தேவன் இடைப்படுகிறார். அங்கு பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா 55:7 வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த தவறுல இருந்தாலும் இன்னைக்கு அவர் உங்களை மன்னிப்பதற்கு தயவை பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மன்னிப்பதில் அவரை மாறி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவர் எரிச்சலின் தேவன் தான். அல்லேலூயா. ஆனா அழுது நீங்க புலம்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி பகுதியில் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். அந்த பகுதிகளில் எல்லாம் தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். இன்று உங்களுக்கு செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சோதரம். நீங்க தான் பாதுகாவலர். அல்லேலூயா. அல்லேலூயா சோதரம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு இன்னொரு வசனத்தை சொல்கிறார். சங்கீதம் 126 5வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்களை கம்பீரத்தோட அறுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் இந்த வருஷத்துல இந்த நாளில நீங்க கண்ணீரோடு விதைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது வந்து பாத்தீங்கன்னா அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களை கம்பீரமா இருக்க செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு இடைப்பட வேண்டும். அதற்கு நீங்க தேவ சமூகத்துல ஆவியானோரோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மன்றாட்டை வைங்க. ஃபர்ஸ்ட் கண்ணீரோடு ஜெபத்தை செய்யுங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார், பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்காக இந்த நேரத்தில் பேசி கொண்டிருந்த இந்த வார்த்தைகளுக்காய் கொடானகுடி சோத்திரம். இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் தொட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இன்று ஜெபம் செய்யுங்கள், கண்ணீரோடு ஜெபம் செய்யுங்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் தேவன் இன்று கேட்பார். இன்று தேவ சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஜெபம் செய்யுங்க. நான் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் கொண்டு நீங்க பேசியிருக்கீங்க, அந்த வார்த்தைகளை நான் என்னை தொட்டது, நான் இதன் மூலம் நடக்க வேண்டும். யாரெல்லாம் யாரு ஆகாரின் வார்த்தையை கேட்டாரு, அது மாதிரி எஸ்தரின் கண்ணீரை கண்டவர், அதே போல பார்த்தீங்கன்னா யாக்கோபின் வார்த்தைகளையும் கேட்டவர். நீங்க இன்று உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துக்குள்ள நின்று ஜெபம் செய்யுங்கள். கண்ணீரோடு ஜெபம் செய்யும்போது அந்த ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இன்னும் நம்ம ஆண்டவரோடு கிட்டு செய்யக்கூடிய காரியங்களை நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடினவர்களாய் தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற மாட்டவர் பாடி அவையானவர் எங்களோடு விளம்பின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய இருதய பலகையில் எழுதி கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை கடைபிடிக்கிறவர்களாக பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வார்த்தையபடியாக இன்னும் நாங்கள் பரிசுத்தம் அடைய, இன்னும் நாங்கள் உங்கள் கிட்டு சேர, இன்னும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த அவையானவை பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எதிர்கொண்டு இருக்க தகப்பனே எங்களை பலப்படுத்துவீராகப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. 40 நாள் உபவாச ஜபத்தில் இன்னும் எங்களை பலப்படுத்துங்க, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க, ஆவியில பலப்படுத்துங்கப்பா. துதிகர மகிமை யாவும் உமக்கு எடுக்கணும். ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படி நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடலை பாடும்போது கர்த்தரை கண்டு காணிக்கை ஏற்படுகிற நேரம் உதாரணமாக கொடுக்க வேண்டியத்தில் தேவன் பிரியமாய் இருக்கார் சொன்ன வார்த்தைப்படியாய் உதாரணமாய் தேவனுக்கு கண்டு காணிக்கை செலுத்துவோம். ஒரு பாடலை கூட பாடும்போது தேவனுக்கு கண்டு காணிக்கை செலுத்துவோம். ஆமென்.